எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சம்மர் வந்தாலே நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஃப்ரூட்டு தான் இந்த சீசனில் வரும். அது மாம்பழம். ஸோ இன்றைக்கி நான் இந்த மாம்பழம் பயன்படுத்தி 6 வித்தியாசமான ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபிஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க இது எல்லாமே என்னன்னு பார்க்கலாம். மேங்கோ புடிங்க்கு நான் 4 அல்ஃபான்சோ மாம்பழம் எடுத்து சுத்தமாக கழுவி தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வேறு வெரைட்டி மாம்பழம் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நறுக்குன மாம்பழம் துண்டை மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும். இதுக்கு மாம்பழம் துண்டை மிக்சி ஜாரில் மாற்றி இதில் 1/4 கப்பு சர்க்கரை போட்டு நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. சர்க்கரையை மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மாம்பழத்தை அடுத்தது வடிகட்டி பேனில் வேக வைக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஒரு வடிகட்டியில் ஊற்றி டைரெக்டாக பேன்லேயே நீங்கள் அதை வடிகட்டி வச்சுக்கலாம். வடிகட்டின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாம்பழம் பியூரி அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. வடிகட்டின பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணி மாம்பழம் பியூரியை ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணும். புட்டிங் செய்யும்போது புட்டிங் செட் பண்ணுறதுக்கு நம்ம சைனா கிராஸ் இல்லைனா அகார் அகார் ஜெலட்டின் இது ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் சைனா கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் 5 கிராம் சைனா கிராஸ் போட்டு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சைனா கிராஸ் கரைஞ்ச பிறகு அது வடிகட்டி மேங்கோ பியூரியில் போடணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 1/4 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அதை வேக வைக்கணும். மேங்கோ புட்டிங் மிக்ஸ்சர் தயாராக இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நீங்கள் எந்த பவுல்லையோ இல்லைன்னா சின்ன கிளாஸில் செட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ஊற்றி செட் பண்ணலாம். கப்ஸில் ஊற்றின பிறகு ஒரு 8 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும். ஃப்ரீசரில் வைக்காதீங்க, உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும். இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேங்கோ புட்டிங் அருமையாக செட் ஆகிருக்கு. இதில் நீங்கள் சின்ன சின்ன மாம்பழம் துண்டுகளை போட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். இந்த மாம்பழம் சீசன் மேங்கோ புட்டிங்கோட என்ஜாய் பண்ணுங்கள். மாம்பழ ரவா கேசரி செய்ய நான் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த வெரைட்டி மாம்பழம் பிடிச்சிருக்கோ அந்த வெரைட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. பழத்தோட தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ஸ்மூத்தான விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரவா வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பேனை சூடாக்கி 1/2 கப் ரவாவை சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா லேசாக கலர் மாதிரி வாசனை வந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ண ரவாவை வேறு பவுலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனை சூடாக்கி 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வருங்க. லேசாக ப்ரௌன் கலர் வந்ததும் இதில் திராட்சை போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. இப்போ கேசரி செய்யலாம். அதே பேனில் 2 கப் தண்ணி ஊற்றி நல்ல கொதி வரும்போது
1/2 கப் ரவாவை சேர்த்து கிளறலாம். ஸ்டவ் மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் ரவா எல்லா தண்ணியும் இழுத்து வெந்திருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ கலவையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். 2லிருந்து 3 நிமிஷம் வரை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையும் மேங்கோ கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாம்பழ விழுதும் ரவையும் நல்லா கலந்துருச்சு. இப்போ 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணுங்க. சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட இல்லைன்னா குறைச்சி போட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், கிளறிட்டே இருங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். 5 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் பொடிச்ச ஏலக்காய் சேர்க்குறேன். 2 நிமிஷம் கழிச்சு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி பத்துலேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரிய திராட்சை போட்டு இன்னொரு 3 டீஸ்பூன் நெய் ஊற்றி கிளறுங்க. நான் இங்கே கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கிறேன். இதுவும் உங்கள் விருப்பமுக்கு தகுந்த மாதிரி தாங்க. உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். அருமையான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு. சூடாக பரிமாறுங்க. நான் 6 அல்ஃபோன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை கட் பண்ணி தோலை எடுத்துட்டு பழத்தை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வைங்க. கட் பண்ண பழத்தை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு 1/4 கப் சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாம்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேருங்க. 1/2 கப் வெதுவெதுப்பான பால் எடுத்து அதில் கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து தனியாக வச்சுருங்க. குங்குமப்பூவோட வாசனையும் கலரும் தானாக அந்த பாலில் இறங்கிடும். இப்போ இந்த குங்குமப்பூ சேர்த்த பாலை மாம்பழத்தோட சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஏற்கனவே பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அந்த மாவுல இருந்து சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு மாவு உருண்டையை எடுத்து சப்பாத்தி கல்லில் வச்சு மெதுவாக உருட்டுங்க. தேவைப்பட்டால் லேசாக மேலே கோதுமை மாவை தூவிக்கலாம். ஒட்டாமல் திரட்ட வரும். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் மீடியமாக உருட்டிக்கோங்க. ஒரு கட்டரை யூஸ் பண்ணி ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரவுண்டாக நல்லா பண்ண வரும்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கட்டருக்கு பதிலாக ஒரு டப்பா மூடி யூஸ் பண்ணி கூட ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு பொரிக்க தேவையான எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திரட்டு வச்ச பூரியை மெதுவாக எண்ணெயில் போடுங்க. பூரி நல்ல உப்பி வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் எண்ணெயிலிருந்து எடுத்து தனியாக வச்சிருங்க. இப்போ இந்த சூடான பூரியை ஆம்ரஸ் கூட எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஃப்ரிட்ஜில் வச்ச ஆம்ரஸை ஊற்றி மேலே கொஞ்சம் நறுக்கின பிஸ்தா, கொஞ்சம் குங்குமப்பூ தூவி டெக்கரேட் பண்ணுங்க. சூடான பூரி கூட இந்த சில்லுன்னு இருக்கிற ஆம்ரஸை சர்வ் பண்ணுங்க. இந்த டிஃப்ரெண்டான காம்பினேஷன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.
மாம்பழம் ஸ்ரீகண்ட் செய்ய நான் அல்ஃபோன்சா வகை மாம்பழம் எடுத்திருக்கேன். அல்ஃபோன்சா மாம்பழம் கிடைக்கலன்னா மற்ற வெரைட்டி மாம்பழம் யூஸ் பண்ணலாம். எந்த வெரைட்டி இருந்தாலும் மாம்பழம் நல்லா கனிஞ்சு இனிப்பாக இருக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் ஒரு சின்ன அல்ஃபோன்சா மாம்பழம் யூஸ் பண்ணுறேன். பழத்தை நறுக்கி தோல் எடுத்துருங்க. சின்ன துண்டுகளை கட் பண்ணுங்க. மிக்சர் ஜாரில் போட்டு விழுதா அரைங்க. மாம்பழம் விழுது நல்ல க்ரீமியாக ஸ்மூத்தாக இருக்குது. இதை சின்ன கிண்ணத்தில் மாற்றி எடுத்து வச்சுருங்க. ஸ்ரீகண்ட் செய்ய கெட்டி தயிர் வேணும். இதுக்கு முழு கொழுப்புள்ள பாலை தயிரை செய்யுங்க. செஞ்ச தயிரை நல்ல மெலீஸான துணியில் போட்டு இருக்கிற தண்ணியை வடிய விடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆகும். தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சாதான் உங்களுக்கு இந்த கெட்டி தயிர் நல்ல திக்காக க்ரீமியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வடிஞ்சிருச்சு. தயிர் நல்ல கெட்டியாக க்ரீமியாக இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடிச்ச சர்க்கரை போடுறேன். உங்கள் விருப்பப்படி சர்க்கரையோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுங்க. எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைன்னா வயர் விஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் மிக்சர் ஜாரில் கூட போட்டு இதை அரைக்கலாம். நான் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். பொடி பண்ண சர்க்கரையை போட்டதுனால எல்லாம் சீக்கிரமாக மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து இதில் மாம்பழம் விழுது போடுங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணுங்க. மாம்பழம் ஸ்ரீகண்ட் நல்ல க்ரீமியாக பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து இதை அசெம்பிள் பண்ணணும். நான் இதை சின்ன கிளாஸஸில் சர்வ் பண்ண போகிறேன். 3/4 அளவு ஸ்ரீகண்ட் கலவையை போடுங்க. மேலே கொஞ்சம் நறுக்கின மாம்பழம் துண்டுகள் போடுங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ரீகண்ட் கலவை. அடுத்து மேலே மாம்பழம் துண்டுகள். கடைசியாக குங்குமப்பூ தூவுங்க. இது ஆப்ஷனல். அலங்காரத்துக்கு சின்ன புதினா இலை வைங்க. மேங்கோ ஜாம் செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய பழுத்த மாம்பழம் எடுத்து தோலை சீவி சின்ன துண்டுகளாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு நிறைய ஜாம் செய்யணும்னா நீங்கள் 2 பழம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மாம்பழம் வேக வைக்கிறதுக்கு ஒரு பேனில் நறுக்கி வச்ச மாம்பழம் துண்டுகளை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட ஜூஸ் இதில் பிழியணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாம்பழத்தை நல்லா வேக வைக்கணும். அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/2 கப் சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் சர்க்கரை உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மாம்பழம் கொஞ்சம் வதங்கின பிறகு சர்க்கரை சேர்த்தா நல்லாயிருக்கும். மாம்பழம் ஜாம் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி லேசாக கிரேட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்ட பிறகு 25 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா சேர்ந்து வந்திருக்கு. உங்களுக்கு நல்ல மையாக வேணும்னா மாம்பழத்தை அரைச்சி கூட நீங்கள் இந்த ஜாம் செய்யலாம். இல்லைன்னா மாம்பழத்தை இன்னும் சின்ன துண்டுகளாக நறுக்கி இந்த ஜாம் செய்யலாம். மேங்கோ ஜாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஜாமை ஆற விட்டு நீங்கள் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். 1 வாரம் 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஜாம் நீங்கள் பிரெட் டோஸ்ட்டுக்கு இல்லைன்னா கிராக்கர்ஸ்க்கு இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாம்பழம் சீசன் இந்த மாதிரி அருமையான ஜாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
மாம்பழ ரவா கேக் செய்ய ஃபர்ஸ்ட் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பெரிய மாம்பழத்தை தோல் சீவி துண்டுகளாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். 1 கப் மாம்பழ விழுது, 1/4 கப் நெய், 1 கப் பால், 1 டீஸ்பூன் ஆல்மண்ட் எசன்ஸ். இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது இல்லைன்னா கூட இது இல்லாமலே நீங்கள் செய்யலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் 250 கிராம் கப் அளவு பயன்படுத்துகிறேன். எடுத்து வச்சிருங்க. அடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்னொரு பவுலில் 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு, கடைசியாக 1 கப் சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட என்ன ரவை இருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். இந்த கேக்குக்கு ரவையை வறுக்க தேவையில்லை. பட் உங்ககிட்ட வறுத்த ரவை இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாம்பழ கலவையை மாவு கலவையில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து கேக் டின் கிரீஸ் பண்ணணும். இதுக்கு நெய் யூஸ் பண்ணுங்க. பேஸ்ல பட்டர் பேப்பர் போட்டு லைட்டா கிரீஸ் பண்ணுங்க. கேக் டின் ரெடி. கேக் பேட்டரை இதில் ஊற்றுங்க. லைட்டாக கேக் டின்னை தட்டுங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் மேலே வந்துடும். அவனை 180 டிகிரிக்கு 15 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணுங்க. கேக் டின்னை வச்சு 45 நிமிஷத்துக்கு 180 டிகிரியில் பேக் பண்ணுங்க. மாம்பழம் ரவா கேக் இப்போ ரெடி. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்கு இது நல்லா சர்வ் பண்ணலாம். ஆறு அருமையான ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ இந்த சம்மரில் மாம்பழம் வாங்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபிஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.